கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சி மூலமாய் மீண்டும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியை எங்களோடு சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பூமியில் மனுஷனுடைய அன்பெல்லாம் தணிந்து போகுமா, ஆனால் இறுதி வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார் பாருங்க. அது ஒரு நாள் மாறாதான், ஒரு நாள் மாறாதான். அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான் போட்டிருக்கு. அது எவ்வளவான்னு தெரியல. தகப்பனுடைய அன்பை காட்டிலும், தாயுடைய அன்பை காட்டிலும், உறவுகளுடைய அன்பை காட்டிலும் கல்வாயிலே சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு, என் நேசருடைய அன்பு இருக்க, அது வர்ணிக்கவே முடியாது. எங்களோடு சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமா? Oh Jesus name, நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். சேர்ந்து சொல்லுவோமே, நேசர் என்னுடையவர், நான் என்றென்று அவருடையவன். Come on once again. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்று அவருடையவன். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சொல்லுவோம், சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி, ஆயிரங்களில் சிறந்த நேசர் அவர், நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. திராட்சை ரசத்திலும் உங்க நேசமே, அது இன்பமும் மதுரமானது. திராட்சை ரசத்திலும் உங்க நேசமே, அது இன்பமும் மதுரமானது. மீண்டும் சொல்ல, திராட்சை ரசத்திலும், திராட்சை ரசத்திலும் நேசம், அது இன்பமும் மதுரமானது. மீண்டும் சொல்லுவோம், திராட்சை ரசத்திலும் உங்க நேசமே, அது இன்பமும் மதுரமானது. சாரோனின் ரோஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சொல்லுவோமா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் இயேசுவே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால். அப்பா, நேசம் எவ்வளவு பெரிதப்பா, எவ்வளவோ துரோகம் செய்த நாங்க, எவ்வளவோ தூரம் போன எங்களை, நம்முடைய அன்பு, எங்களை நேசித்த அன்பு அப்பா, கவர்ந்து கொண்டவரே, நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ஓ சாரோனின் ரோஜா, ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, நேசத்தால் என்னையும்
கவர்ந்து கொண்டவரே. அப்பா, உலகத்துல எத்தனையோ பேரை நேசிக்க மறந்தாங்க. உலகத்துடைய அன்பெல்லாம் வேஷம். ஆண்டவரே, எங்களுக்காய் அந்த கேடு அடைந்து உடைய நேசத்தை எங்களுக்காய் வெளிப்படுத்தினுடைய அன்பு, அது எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவரே. இதை நாங்க மறந்து போனோம் ஆண்டவரே, இதை நாங்க மறந்து போனோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை எத்தனை பேர் நினைத்து ஆராதிக்க போறீங்க? தேங்க்யூ லார்ட். அன்பே 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 ஆருயி உறவே ஆனந்தமே அன்பே அன்பே சொல்லுவோம். அன்பே அன்பே ஆருயி உறவே ஆனந்தமே அழைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகி. அழைந்தேன் பல நாள் உமையும் அறியாய் மறந்தே திரிந்த துரோகி. அனைத்தி அன்பாளே அனைத்தி. எவ்வளவாய் தூரமாய் போன நம்ம அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாக்கின அன்பு, அதை மறந்துட்டோமே. எத்தனை பேர் இந்த அன்பை நினைத்து ஆராதிக்க போறோம்? அன்பே 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 ஆருயி உறவே ஆனந்தமே. Oh yes Lord. ஆனந்தமே அழைந்தேன் பல நாள் உமையும் அறியாய் மறந்தே திரிந்த துரோகி. அழைந்தேன் பல நாள் மறந்தே திரிந்த துரோகியை அனைத்து அன்பாலே நம்மை அனைத்து அன்பினையும் அனைத்தீரன்பாலே அனைத்தீரன்பாலே அன்பாலே எனையும் அனைத்தி சொல்லும் அனைத்தீர் அன்பாலே ஒன்ஸ் அகைன் சொல்லி பாடுவோம். அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே இயேசுவே ஓ அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய அன்பு நிலையானது, அது நிலைவரமான அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. அப்பா, இது மாய்மாலம் இல்லாத அன்பை நாங்க மறந்துட்டோம்.
ஆனால் என் நேசர் எங்களுடையவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டப்பா. தேங்க்யூ லார்ட். எத்தனையோ துரோகம் நான் செய்தே, அத்தனையும் நீ மன்னித்தீ. அப்பா, ரத்தம் சிந்த வைத்தேனே அப்பா, அத்தனையும் என் பாவமன்றோ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தனேவும் அன்பு கீடா நீத்தமும் மை சேவிப்பே. எத்தனை பேர் சொல்லுவடே அப்பா, உடைய அன்புக்கு ஈடாய் எங்களை தருகிறோம் அப்பா. Lord, I surrender ourselves. மீண்டும் மீண்டும் உம்முடைய நாங்கள் சிலுவையில் அறைந்தோம், உம்மை துன்பப்படுத்தினோம். உம்முடைய அன்பை நாங்கள் உணராம போனோம்ப்பா, உணராம போனோம். அந்த அன்பின் தேவன் எங்களை தேடி வந்திருக்கு. எஸ், எங்களுக்கு நீங்க மாத்திரம் போதும். அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நிமிடம் அவங்களை அர்ப்பணிப்போடு முடிப்போமா? Thank you Lord. Oh, we worship you Lord. தேவனுடைய பிரசன்னம் அப்படியே ஒப்பு கொடுங்க. Thank you Lord. இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர். இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து சொல்ல முடியும்? நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர். இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல அழகுள்ளோ யாருமில்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோ யாருமில்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே. சுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். வேறு மண்ணுக்காக எங்களுக்கு இந்த அன்பு போதும், இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாமா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அப்பா, உம்முடைய அன்பு தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அதுதான் நிலையான அன்பு, அதுதான் நிரந்தரமான அன்பு என்பதை உணர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். உலகம் எங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து உடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கறத ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எங்களோடு சேர்ந்து ஆராதிங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி, இந்த நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுக்கிற
இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கட்டும். அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து செல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று சொல்லி யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய இரத்தத்திற்கும் தேவனுடைய இரத்தத்திற்கும் என்ன வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மனுஷனுடைய இரத்தம் பழி வாங்கும்படியாய் துடிக்கும், அது நாற்றம் எடுக்கும். ஆனால் தேவனுடைய இரத்தம் அப்படி அல்ல, அது பழி வாங்குகிற இரத்தம் இல்லை. ஏன் என்று சொன்னால், ஆபேலுடைய இரத்தம் அப்படியாகத்தான் கூப்பிட்டது, பூமியிலிருந்து கூப்பிட்டது, இந்த இரத்தம் கூப்பிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பழி வாங்குகிற இரத்தம் அல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியான இரத்தம். அந்த இரத்தம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ரான் யாட் என்று சொல்லக்கூடிய ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் 1983ஆம் ஆண்டு உடன்படிக்கை பெட்டி அவர் கண்டுபிடித்திருக்கிறார். அந்த பெட்டியின் மேல் ஒரு மெர்சி சீட் ஒன்று விரிக்கப்பட்டிருந்தது. அந்த மெர்சி சீட்டின் மேலே அநேக துகள்கள் இருந்திருக்கிறதை அவர் கண்டுபிடித்தார். உடனடியாக அவர் லேபுக்கு கொண்டு போய் அது ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது அந்த துகள்களிலே ஜீவன் இருக்கிறதை அவர் கண்டார். வெள்ளணுக்களை எடுத்தார், உயிரணுக்களை எடுத்தார், அதை டெஸ்ட் பண்ணினார். அது மெய்யாகவே கிறிஸ்துவின் இரத்தம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. போகட்டும், அந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தது அப்படி என்று சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது எத்தனையோ வாதைகளை தேவன் உண்டு பண்ணி வைத்தார். பார்வோனுடைய இருதயம் எதற்கும் அணுக அசையவில்லை. கடைசியாக ஒரு வாதையை தேவன் உண்டு பண்ணினார். வாசிப்போமா? அந்த வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 12:13 வசனத்தை வாசிப்போமே. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். எத்தனையோ வாதைகளுக்கு பார்வோன் இருதயம் ஜனங்களை விடுவதற்கு அவனுக்கு மனதில்லை. அப்பொழுது மோசேயின் மூலம் ஒரு பஸ்காவை அனுசரிக்க சொல்றாங்க. எப்படி அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு தலைவர்கள் ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ளணும், அது ஆணுள்ள ஆடாக இருக்கணும், அது பழுதற்ற ஆடாக இருக்கணும்னு சொல்லி, எங்கள் வீட்டில் உள்ள உங்களுக்கு போதுமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை எடுத்து அதை புசித்து அதனுடைய இரத்தத்தை உங்களுடைய நிலைக்காலைகளில் பூசுங்கள், அப்பொழுது சங்கார தூதன் உங்களை விட்டு விலகி போவான் என்று சொல்லி இன்னைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பித்தான். அவர்கள் கற்பித்தபடியே அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூசின மாத்திரத்திலே எகிப்து முழுதும் கூக்குரல் கேட்டது. இஸ்ரவேலுடைய பாளையத்தில் கூக்குரலே கேட்கல. காரணம் என்ன? அந்த இரத்தம். இதை கேட்கிற தேவ ஜனமே, இன்றைக்கும் இந்த இரத்தம் உங்களுடைய நிலைக்கால்களில் உங்களுடைய வீடுகளுக்கு அடையாளமாய் மாறும்போது அற்புதம் உங்கள் வீட்டில் நடக்கும். முதலாவதாக இந்த இரத்தம் நம்ம என்ன செய்தது அப்படின்னா, 3 காரியங்களை நான் வேகமாக சொல்கிறேன். நம்பர் 1, முதலாவது இந்த இரத்தம் நமக்கு என்ன செய்கிறது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. முதலாவதாக அந்த இரத்தம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்தது. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொன்னால் ஆட்டையோ அல்லது சில மிருகத்தையோ சில பறவைகளையோ கொண்டு வந்து ஆசாரிடத்தில் கொடுப்பான். ஆசாரியன் அவனுக்காக பரிந்து பேசி அந்த இரத்தத்தை பலிபீடத்தில் தெளித்து அவன் மேலும் தெளித்து உன் பாவம் நிவிர்த்தியானது என்று சொல்லுவார்கள். அப்போ ஒவ்வொரு முறையும் அவன் பாவம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு மிருகத்தையோ ஏதோ புறாவையோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் என் பிதா பார்த்தார், தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். எப்படி தெரியுமா? ஹே, நீ ஏதோ மிருகத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ பறவைகளை இரத்தமாய் கொடுத்து உன் பாவத்தை நிவர்த்தி செய்யும் என்பதற்காக அல்ல,
அவர் பூமியிலே தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு உண்டாயிருக்கிறது. ஐயா, ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து ஒரு 200 ounce ரத்தம் வெளியே போனால் மருத்துவர் சொல்லுவாங்க வெளியே போகக்கூடாது, அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, நிறைய பழங்களை சாப்பிடுங்க, ஏன்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊறுவதற்கு பல நாள் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்க, அவருடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய ரத்தத்தினால கழுவினாராம். ரத்தத்தினால கழுவினாராம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது ஒரு மனுஷனை 300 போர்ச்சேவர்கள் சேர்ந்து அடித்தார்களாம். ஒரு மனுஷனை 300 பேர் சேர்ந்து அடித்தார்களாம். ஒவ்வொரு முறையும் அவருடைய முதுகிலே சவுக்கினால் அடிக்கும் பொழுது சதையும் இரத்தமும் பீரிட்டு வந்ததாம். அவருடைய முகத்தை குத்தினார்களாம். அவருடைய சிரசிலே முள்முடியை தரித்தார்களாம். அந்த முள் பீனா கிறிஸ்டி என்று சொல்லக்கூடிய முள் அவருடைய தலையை குத்தி கிழித்தது. 300 போர்ச்சேவர்கள் ஒரு மனிதனை அடிப்பார்கள் என்று சொன்னால் அந்த சரீரத்தில் எவ்வளவு ரத்தம் கசிந்திருக்கும். ஒருவேளை நம்ம ஒரு துணியை அலசும் பொழுது அந்த துணி முழுவதும் நனைந்திருக்கணும். அதே போலதான் எங்க அப்பா இயேசுவின் ரத்தம் உனக்காக சிந்தி உன்னை கழுவினார். உன்னை கழுவினார்மா, உன்னை கழுவினார். முதலாவது அந்த ரத்தம் என்னுடைய பாவங்களெல்லாம் கழுவினது, பாவங்களெல்லாம் கழுவினது. இதை நீ மறந்துடாத, இதை மறந்துடாத. முதல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அகில உலக பாவத்தின் மேல சுமந்து இந்த ரத்தம் நம்மை கழுவி சுத்தப்படுத்தினது, சுத்தப்படுத்தினது. இரண்டாவது, இந்த ரத்தம் நம்ம என்ன செய்தது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி? ரோமருடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் கிழித்தார். தூரமாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், வாக்கு தத்தத்திற்கு தூரமாக இருந்தோம், அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருந்தோம். அதுக்கு முந்தின வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. அதையும் வாசிக்க கேட்போமா? எப்படி எனில், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். எபேசியர்ல அழகா பவுல் எழுதி வச்சிருக்கிறார். அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்கள், இருளில் இருந்தவர்கள், தேவனற்றவர்கள், 450 ஆண்டு காலங்கள் இருளில் இருந்தோம். தேவனை யார் என்று சொல்லி தெரியாத நமக்கு ஆண்டவரை பார்க்க கூடாதபடிக்கு அநேக பரிசேய கூட்டங்கள், வேதபார கூட்டங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையாய் நின்று கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவர் பார்த்தார். எப்பா, என் புள்ள அப்பான்னு கூப்பிட்டன, புள்ள கூப்பிட்டன, அப்பா ஓடி வரணும் அப்படின்றதற்காக சட்ட திட்டங்கள் எல்லாம் உடைத்தார். நடுச்சுவராய் இருந்த, பகையாய் நின்ற எல்லாவற்றையும் கத்த தவிடுபடியாக்கி தூரமாக இருந்த நம்ம அவருடைய ரத்தத்தினால சமீபமாக்கி, it will be a closet. இன்னைக்கு மனுஷன்தான் ஜாதி பார்க்குறான், மனுஷன்தான் பிரிவினை உண்டு பண்ணுறான். ஆனால் எங்கள் அப்பா ஜாதி பார்க்கல, கருப்பா சிகப்பான்னு பார்க்கல, நீங்கள் பெரிய ஆளா சின்ன ஆளான்னு பார்க்கல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி பார்க்கல. அவர் உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் எல்லாவற்றுக்கும் பகையாக இருந்த எல்லாவற்றையும் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே அவர் சமீபமாக்கினாரையா. இட் வில் பி a close. நீ தூரமானவன் அல்ல. உலகம் நம்மை வேறு பிரித்து காட்டும், உறவு நம்மை வேறு பிரித்து காட்டும், சபை நம்மை வேறு பிரித்து காட்டும்.
எங்கள் அப்பா நம்மளை வேறு பிரிக்கிறவர் அல்ல, அள்ளி அணைக்கிறவர். காரணம் ஏன் தெரியுமா? அவருடைய இரத்தம் நம்மை சமீபமாக்கினது. மூன்றாவது ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய இரத்தம் என்ன செய்ததாம்? ரோமர் 3:24. இந்த இரத்தம் எப்படியாய் அழகாய் போடப்பட்டிருக்கு. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அழகா போட்டிருக்கு, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. அப்படின்னா என்ன? அவருடைய ரத்தம், அவருடைய கிருபை. இந்த ரத்தத்திற்கு நீங்களும் நானும் விலைக்கிரயம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமேன். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்தரலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசித்துங்களேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 6:20 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே அழகா போட்டிருக்கு கிருபை எப்படி அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6:20 நம்ம வாசித்துருவோமே. 1 கொரிந்தியர் 6:20 கொஞ்சம் வாசித்துருங்களேன். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அழகா சொல்லுகிற கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னா என்ன? அவருடைய அன்பு அது இலவசம். அன்னைக்கு பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தணும்னா இவன் தான் விலை கொடுத்து வாங்கணும். ஒருவேளை பணம் இருக்கிறவன் ஆட்டை வாங்கிடலாம், பணம் இல்லாதவன் ஏதோ கொஞ்சம் புறாவை வாங்கலாம். பணம் விலைக்கிறையை நீ செலுத்தணும். பாவத்திற்கு பரிகாரம் நீ விலைக்கிறையை செலுத்தினாதான் உண்டு. ஆனா இதெல்லாம் அறிந்த என் பிதா தன் குமாரனை எப்படி தெரியுமா அனுப்புனாரு? நீ விலைக்கிறையை செலுத்த வேண்டாம்ப்பா, நான் உனக்கு விலைக்கிறையை கொடுக்கிறேன். அது இலவசம், இலவசம். அதனாலதான் நீ கிரயத்திற்கு கொல்லப்பட்டாய். எனக்கு சிந்தப்பட்ட அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நான் காசு கொடுக்கல, அது எனக்காக இலவசமாய் சிந்தப்பட்டது, இலவசமா சிந்தப்பட்டது. இந்த ரத்தத்தை நீ மறந்து போகாதம்மா. இனி எத்தனை காலம் இதை உணராம இருக்க போகிறா? இனி எத்தனை காலம் ஆண்டவருடைய அன்பை உணராம இருக்கிறார்? அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஒரு தேசத்துல ஒரு தகப்பனுக்கு அநேக ஆண்டுகள் கழித்து ஒரு குமாரனை அவங்க பெற்றெடுத்தாங்க. தகப்பன் ஒரு போர்ட்ரஸ்ல வேலை பார்க்கிறாரு. அப்போ ஒரு ஷிப்பு போகும் பொழுது அந்த ஓவர் பிரிட்ஜை அவர் திறக்கணும். ஷிப்பு கடந்து போனதுக்கு பின்பு அந்த பிரிட்ஜை அவர் மூடணும். இதுதான் அவருடைய டியூட்டி. ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைக்கு விடுமுறை வந்தது. பிள்ளைக்கு ஆசை, அப்பா உங்க வேலை செய்கிற இடத்துல அந்த பிரிட்ஜ் எப்படி ஓப்பன் ஆகுறது நான் பார்க்கணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தன் தகப்பன் இடத்தில் அவன் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக தகப்பன் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு தன் பணி செய்கிற இடத்திற்கு அவர் கடந்து வருகிறார். தகப்பன் சந்தோஷமாய் தன் பிள்ளையை அழைத்து கொண்டு வருகிறார். பிள்ளை பார்க்கிறது, ட்ரெயின் வரும் பொழுது அந்த ஓவர் பிரிட்ஜை மூடுகிறார். ஷிப்பு வரும் பொழுது அந்த ஓவர் பிரிட்ஜை திறக்கிறார். அவன் முதல் முறை பார்க்கும்போது ட்ரெயின் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது தகப்பனார் ஓடி சென்று இந்த பட்டனை அழுத்தும் போது அந்த பிரிட்ஜ் மூடுகிறது. இந்த சிறு பிள்ளை தன் கைகளை அசைத்து காட்டுகிறது. இந்த ட்ரெயினில் போகிறவங்களுக்கெல்லாம் டாட்டா காட்டுகிறது. அங்கு இருக்கிறவங்களும் அதில் பிரயாணம் பண்ணுகிறவங்களும் இந்த பிள்ளைக்கு டாட்டா காட்டுறார்கள். தகப்பன் மீண்டுமாய் தன் பணியை செய்கிறார். அந்த ஓர் ஷிப்பு வருகிறது, அந்த ஓவர் பிரிட்ஜை திறக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தார், இந்த பக்கம் போகக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் சிறுவனானபடினாலே துருதுரு என்று இருக்கிறதுனால வேகமாய் ஒரு அறைக்கு ஓடினான். அவன் கரங்கள் அந்த பல் சக்கரத்தில் சிக்கிவிட்டது. அவன் சிக்கி இருக்கிற நேரத்தில் ஒரு சிக்னல் ஒன்று வருகிறது, ஒரு ட்ரெயின் ஒன்று பாஸ் ஆக போகிறது, ஓவர் பிரிட்ஜை மூடு என்று சொல்லும் பொழுது தகப்பனுக்கு ஒன்று ஓடவில்லை, ஒன்று புரியவில்லை தகப்பனுக்கு. ஐயோ என் பிள்ளையா, அல்லது நூற்றுக்கணக்கான பேர் ட்ரெயின்ல வருகிறார்களே அந்த ஜனங்களா என்று சொல்லி அவருக்கு ஒன்றும் புரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை. கலங்குகிறார்.
திடீர்னு அவர் ஒரு முடிவை எடுக்கிறார். தன் கண்களை மூடினார். தன் கரங்களினாலே புள்ள கூப்பிடுது, டாடி டாடி என்று சொல்லி அந்த புள்ள கதறுகிறது. தன் கண்களை மூடி இந்த தகப்பன் அதை சுத்த அந்த மிஷினை இயக்க ஆரம்பித்தார். தன் சொந்த தகப்பனுக்கு முன்பாக பிள்ளை சுக்கு நூறாய் நொறுங்குகிறது. ரத்தம் பீறிட்டு வருகிறது. டாடி என்று சொல்லி கத்துகிறான். தகப்பன் உள்ள உள்ளம் உடைக்கப்பட்டது. தகப்பனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. தன் பிள்ளையுடைய முகத்தை அவர் பார்க்க முடியவில்லை. தன் பிள்ளையுடைய உருவம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் மறந்து போனார். உருக்குலைந்து போனார். அந்த ட்ரெயின் பாஸ் ஆனது. அங்க இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாய் போனார்கள். ஆனா தகப்பனுக்கு தன் பிள்ளையை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கும் அப்படிதான். பிதா தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி இலவசமாய் அப்படி ரத்தத்தையே சிந்தி நம்மை வாழ வைத்திருக்கிறாரே, அவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும். அவருடைய ரத்தம் அடையாளமாய் மாறட்டும். இந்த ரத்தத்தை விசுவாசி, ரத்தத்தை விசுவாசி. என்னுடைய பாவங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் என்பது விசுவாசி. தூரமா இருந்த என்ன சமீபமாக்கினதுன்னு விசுவாசி. இந்த ரத்தம் எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டதுன்னு விசுவாசி. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எஸ் லார்ட். இயேசுவை போல அழகுள்ள யாருமில்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ள யாருமில்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புறநாள உள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பரே சுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அப்பா, எங்களுக்கு இந்த உலகம் வேண்டாம்ப்பா. எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தம் போதும் ஆண்டவரே. வேறே வேண்டாம். எந்த நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினம்தோறும் உம்மில் அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினம்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பரே சுவே மண்ணுக்காக வாப்பா. இவ்வளவு நாள் நாங்கள் உலகத்தையே நம்பி இருந்தாண்டவரே, உலகத்துடைய அன்புதான் நிரந்தரம் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம்ப்பா. உலகத்துடைய அன்புதான் நாங்கள் நிலையானது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தோம்ப்பா. ஆனால் கல்வாரியிலே இந்த இரத்தத்தை சிந்தி உம்முடைய அன்பை வெளிப்படுத்துறீங்க. இதுதான் நிரந்தரம் என்பதை இன்றைக்கு நாங்க உணர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த மண்ணு வேண்டாம்ப்பா, மாணிக்கம் நீங்க வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவிட நீர் எங்களுக்கு போதும். உம்முடைய இரத்தத்தினாலே சமீபமாக்கின நீர் எங்களுக்கு போதும். உம்முடைய இரத்தத்தினால் இலவசமா எங்களுக்கு சிந்தின நீர் எங்களுக்கு போதும் என்பது எங்களை அர்ப்பணிக்கிறோம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆமாண்டவரே,
நம்முடைய அன்பு தான் விலையேற பெற்றது என்பதை உணர்ந்து இந்த அன்பிலே நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய இரத்தம் எங்களை பாவங்களை கழுவினது என்பதை உணர்ந்திருக்கிறோம். உடைய இரத்தம் எங்களை சமீபமாக்குனது உணர்ந்திருக்கிறோம். உடைய இரத்தம் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்து உணர்ந்திருக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.